மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். அவருக்கு வந்த சிறப்பு உரிமை வந்து ரத்து செய்வோம். 100% சாத்தியம். கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணா முடிஞ்சு. கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ண அவ்வளவுதான். கவர்னருக்கான அதிகாரம், அந்த சிறப்பு உரிமை அப்படின்றது வந்து பிரசிடென்ட்டுக்கு மட்டும் வச்சு கவர்னருக்கு எடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. ஆளுநர்களுக்கு அதிக அதிகாரம் வழங்குகிற பிரிவு 361 நீக்கப்படும். கவர்னர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு கவர்னர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு கவர்னர் உட்கார்ந்துக்கிட்டு ஆர்.என். ரவி தமிழ்நாட்டை என்ன பாடுபடுத்துறது சொல்லி. இந்த ரவி வந்ததுலேருந்து தமிழ்நாட்டில் அதிக போராட்டம் அவருக்கு எதிராக தான் நடந்திருக்கு, அதிக விவாதம் அவருக்கு எதிராக நடந்திருக்கு. இதுதான் நம்மளுக்கு வேலை. அடுத்து ரொம்ப முக்கியமாக வந்து ஜிஎஸ்டி. இன்னைக்கு தொழிலே அழிஞ்சது காரணம், தமிழ்நாட்டில் பல இடங்களில் தொழில் அழிஞ்சது காரணம், குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க நிறைய இந்த சின்ன சின்ன தொழிலில் இருந்தவங்களை அழிஞ்சது காரணம் வந்து ஜிஎஸ்டியை மறுபரிசீலனை பண்ணுவோம். அது வந்து சீரமைப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. பிறந்த நம்ம பல ஆயிரம் வருஷமாக இந்த நாட்டில் இருக்கிறோம். நம்ம தலைமுறையில் இருக்குது. நம்மளை வந்து இப்போ குடியுரிமையை நிரூபின்னு சொல்லி மோடி அமித்ஷா கேட்குறத அதை ரத்து செய்வோம் அந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த சாதிவாதி கணக்கெடுப்பை காலம்புறம் பேசியிருந்த பாமக அதுக்கு நேர் எதிரான பிஜேபியோட சேர்ந்துருக்கு. ஆனால் இந்தியா கூட்டணியில் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போன்றத உறுதியாக நிற்கிறாங்க. சமூக நீதி அடிப்படையிலான ஆட்சி இருக்குன்றதை உறுதி செஞ்சுருக்கிறாங்க. அது ஒட்டுமொத்த கோடான கோடி பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூக மக்களுக்கு, பழங்குடி மக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை இந்த நாட்டில் உருவாக்கக்கூடிய ஒன்று சாதிவாரி கணக்கெடுப்பு. ஒரு பொருளை தயார் செஞ்சால் அதுக்குரிய விலையை அவங்க தான் நிர்ணயம் பண்ணுறாங்க. எங்களுக்கு வந்து அப்படி கிடையாது. இதனால் நாங்கள் கடுமையாக பாதிக்கப்படுறோம்னு சொல்லி தான் 850 பேர் செத்த பிறகு வாக்குறுதி கொடுத்தாங்க. இன்றைக்கி வரை நடவடிக்கை எடுக்கலை. அந்த விஷயத்தில் வந்து திமுக தேர்தல் அறிக்கை வந்து விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலைன்றது வந்து சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக வந்து 33% சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் இடஒதுக்கீடு உடனடியாக நடைமுறைப்படுத்துகிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ பெண்களுக்கு அரசியல் அதிகாரம் அப்படின்றது வந்து திராவிட இயக்கம் பெண்களை எப்படி பார்க்குறதுங்கிற கண்ணோட்டத்தில் வந்து அது வந்து கொடுக்கப்படுது. இதுவரை வேறு எந்த கட்சியும் வெளியில்லை. பிஜேபி தேர்தல் அறிக்கைன்னு அப்படி ஒன்றும் சொல்லலை, ஏடிஎம்கே தேர்தல் அறிக்கைன்னு ஒன்றும் சொல்லலை, பாமக ஒன்றும் சொல்லலை. எல்லாம் சீட்டு வாங்குறதா இருக்கிறாங்களே ஒழிய தேர்தல் அறிக்கையை பற்றி யாருமே ஒன்றும் சொல்லலை. காங்கிரஸ் தேர்தல் வாக்குறுதியை வந்து அவங்க வந்து அறிவிச்சு. சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் பாராளுமன்றத்தில் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. குறிப்பாக திமுக அன்னைக்கு வந்து வேட்பாளர் அறிவித்திருக்கிறது, கூடவே தேர்தல் அறிக்கையை அறிவித்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு தேசிய கட்சி மாதிரியான ஒரு பாங்கில் அதை அறிவித்திருக்கிறதாக எந்த ஒரு சாத்தியம் தெரியல. குறிப்பாக சிஏஏ நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது, பொது சிவில் சீட்டு ரத்து செய்யப்படும், சாதிவாரி கணக்கெடுப்பு, சிலிண்டர் விலைங்கிறது 500 ரூபாயாகவும், பெட்ரோல் விலைங்கிறது 75, டீசல் 65, இப்படி நிறைய விஷயம் அறிவித்திருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு பாராளுமன்ற தேர்தல் நடக்கும். இதில் வந்து முதல்ல வந்து வாக்காளர்களை மக்களை வந்து மதிக்கணும். ஒவ்வொரு கட்சியும் அப்படி மதித்தா அந்த கட்சி மக்களிடம் கருத்து கேட்டு, ஏன்னா மக்கள்னால் பல பிரிவுகளாக இருக்கிறாங்க, எல்லாத்தையும் கருத்து கேட்டு அவங்க பிரச்சனையிலேருந்து அவங்களுக்கான தீர்வை வந்து சொல்லணும், சொல்லி தேர்தல் அறிக்கையை வந்து வெளியிடணும். இப்போ பார்த்தா இந்த திமுக கட்சி மட்டும்தான் இங்கே வந்து இதுவரை தேர்தல் அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க, இன்றைக்கி வந்திருக்குது. இதுவரை வேறு எந்த கட்சியும் வெளியிடலை. பிஜேபி தேர்தல் அறிக்கைன்னு அப்படி ஒன்றும் சொல்லலை, ஏடிஎம்கே தேர்தல் அறிக்கைன்னு ஒன்றும் சொல்லலை, பாமக ஒன்றும் சொல்லலை. எல்லாம் சீட்டு வாங்குறதா இருக்கிறாங்களே ஒழிய தேர்தல் அறிக்கையை பற்றி யாருமே ஒன்றும் சொல்லலை. காங்கிரஸ் தேர்தல் வாக்குறுதியை வந்து அவங்க வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ முதல்ல அடிப்படையில் வந்து இதில் 100% அது செய்ய முடியுதா இல்லையான்றது 2ஆம் பட்சம். குறைஞ்சபட்சம் வந்து
நாங்கள் மக்கள்கிட்ட கேட்டு அவங்க பிரச்சனைக்கு ஒரு விஷயத்தை முன்வைக்கிறோம் அப்படின்றது வந்து வாக்குறுதி. இப்போ நம்ம இது அவங்க செய்யலைன்னா நம்மளால திரும்ப வந்து கேட்க முடியும். ரெண்டாவது, ஒரு கட்சியோட விசன் என்ன, பார்வை என்ன, இன்றைக்குள்ள பிரச்சனை, இந்தியா இன்னைக்கு எதிர்கொள்கிற பிரச்சனையில் ஒரு கட்சியோட திட்டம் பார்வை என்ன அப்படின்றத நம்ம அதை படித்து தான் வந்து புரிஞ்சுக்கிற முடியும். தனித்தனியாக பேசுகிறது இல்லை. இப்போ திமுக வந்து அதில் மிக தெளிவாக இன்னைக்கு இந்தியா ஒரு பாசிச சூழலில் வந்து இருக்குது. பாஜக வந்து நாட்டை மத அடிப்படையில் பிளவுபடுத்தி எல்லாத்தையும் வந்து ஒடுக்குறாங்க. இதுக்கு எதிராக வந்து மாநில சுயாட்சி உள்ளிட்ட உரிமைகளை கொண்ட ஒரு சமூக நீதி அடிப்படையிலான ஒரு மாற்று தான் வந்து இந்தியா கூட்டணி வந்து முன்வைக்கும். அதற்கு நாங்கள் வந்து இந்தியா கூட்டணியில் வந்து முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது ஐடியாலஜிக்கலாக ஒரு ஃபைட்டாக அதை அப்படி தான் வந்து திமுக தேர்தல் அறிக்கையில் பார்க்குற போது ஒரு ஐடியாலஜிக்கல் ஃபைட், கொள்கை ரீதியாக பிஜேபிக்கு எங்களுக்கு என்ன, நீ ஒவ்வொரு விஷயத்தில் என்ன பண்ணுற, நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் வந்து முதல்ல ஒரு தேர்தல் அறிக்கையை இப்படி ஐடியாலஜிக்கலாக வெளியிட்டது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானது, வரவேற்கத்தக்கது. ரெண்டாவது விஷயம், இப்போ நான் ஒரு வாக்காளர், நான் ஒரு ஜென்ரல் பப்ளிக், ஒரு பொது மக்கள், எனக்கு இந்த திமுக வர்றதுனால என்ன நன்மை அப்படின்னா அதுக்கு தான் அது வந்து சொல்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு பிரிவாக அப்படி வந்து பேசலாம். எடுத்து மாணவர்கள் எடுத்துக்கோங்க. மாணவர்களுக்கு என்ன தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க, மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் நாடு முழுவதும் விரிவுபடுத்துன்றாங்க. இன்னைக்கு கிராமங்களில் பல இடங்களில் மதிய சாப்பாடு ஏற்கனவே வந்து போடுறாங்க. இப்போ காலை சாப்பாடு அப்படின்னு போட்டால் மாணவர்கள் 100% பள்ளிக்கு வர்றது அப்படின்றது உறுதி செய்யப்படும். இதோட விளைவுன்றது ஏற்கனவே திராவிட இயக்கம் 100 வருஷமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணது. இன்றைக்கூட அதோட விளைவு நம்ம பிள்ளைகளாம் இன்றைக்கி வந்து எல்லாருமே படித்து பல இடங்களுக்கு வேலைக்கு வந்து போகிறது அப்படின்றது வந்து கிராமங்களோட டிகிரி படிக்காமல் இன்றைக்கி இருக்கிறதில்ல அப்படின்ற நிலைமை வந்திருக்கு. அப்போ காலை உணவு திட்டன்றது முக்கியமான ஒரு விஷயமாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்ம வந்து வரவேற்கணும். ரெண்டாவது, புதிய கல்விக் கொள்கை ரத்து, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பாஜகவும் பார்ப்பனர்களும் தமிழர்களையும் மற்ற பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்கள பெரும்பான்மை மக்கள் இந்தியாவில் இருக்க எல்லாரையுமே வந்து கல்வி கொடுக்காம ரொம்ப காலம் தடுத்தார், 2000 வருஷம். அதுக்கப்புறம் கல்வியை நீதி கட்சி, அம்பேத்கர் அரசியல் சட்டம் எல்லாம் வந்து கொண்டு வந்தால் கல்வி வந்த பிறகு தான் நம்ம கேள்வி கேட்குற முறைக்கு வந்தோம். இப்போ திரும்பவும் அந்த கல்வியை ஒழிக்கிறதுக்கான வேலையை அவங்க வந்து செய்கிறாங்க. எப்பயும் கல்வியும் அரசியல் அதிகாரத்தை அவன் கையில் வச்சுக்கிறான். இப்போ மறுபடியும் கல்வியை ஒழிக்கிற புதிய கல்விக் கொள்கையை ரத்து செய்வோன்னு அறிவிச்சுக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வீட்டு பிள்ளை இது நம்மளுக்கு என்னென்னா, நம்ம வீட்டு பிள்ளை 5ஆவதுல வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதணும், 8ஆவதுல பப்ளிக் எக்ஸாம் எழுதணும், 10ஆவதுல பப்ளிக் எக்ஸாம் எழுதணும், 12ஆவதுல பப்ளிக் எக்ஸாம் எழுதணும், டிகிரி காலேஜுக்கு போனால் பொது தேர்வு எழுதணும். இதெல்லாம் தாண்டி நம்ம பிள்ளை எப்படி படிக்குன்னு சொல்லுங்கள். அப்போ அதை வந்து ரத்து பண்ணுறோன்னா நம்ம குடும்பத்தில் பிள்ளைகளுக்கான படிப்பை உத்தரவாதம் செய்கிறாங்க. ரெண்டாவது, அடுத்து ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கு நம்ம கல்வி கடன் எஜுகேஷன் லோன் வாங்குகிறோம், அதையும் ரத்து பண்ணுறோம் அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. மாணவர்களுக்கு வந்து கல்வி பயன்பாட்டுக்காக சிம் கார்டு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. மதுரையை பொறுத்தவரை வந்து ஐஐடி வந்து மதுரையில் கொண்டு வரோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு ஐஐடி வந்தால் மதுரை முக்கியமாக நல்ல வந்து ஒரு வளர்ச்சி வந்து மதுரை வந்து உருவாகும். நம்ம பிள்ளை இங்கேயே படிக்கிற ஐஐடியெல்லாம் எல்லாரும் கனவாக இருக்குது, அதை இங்கேயே படிக்கிற ஒரு சூழ்நிலை வந்து வரும். நம்ம மாணவர்கள் வந்து இன்றைக்கி ஒன்றிய அரசின் கல்வி நிறுவனங்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்குது. அதில் 50% வந்து தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தையும் வந்து தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ மாணவர்களுக்கு பல திட்டங்கள் இருக்குது. இன்னும் இதில் சொல்ல முடியும், குறிப்பானதை நான் சொல்கிறேன். அடுத்து பெண்களுக்கு, நாட்டின் சரிபாதி இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்ன வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப முக்கியமாக வந்து 33% சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்திலும் இடஒதுக்கீடு உடனடியாக நடைமுறைப்படுத்துகிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ பெண்களுக்கு அரசியல் அதிகாரம் அப்படின்றது வந்து திராவிட இயக்கம் பெண்களை எப்படி பார்க்குறதுங்கிற கண்ணோட்டத்துலேருந்து அது வந்து கொடுக்கப்படுது. அது வந்து முக்கியமான விஷயம். ரெண்டாவது, மகளிர் உரிமை தொகை, அதை நாடு முழுவதும் வந்து விரிவுபடுத்துகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி 1000 ரூபா வாங்குறது அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உதவிகரமாக இருக்குது. அதே போல் வந்து ஏற்கனவே வந்த திட்டங்களாக தெரியும். பேருந்தில் வந்து பெண்கள் வந்து இது இலவச பயணம் வச்சுருக்கிறாங்க. இதனால் ஒரு மாதத்துக்கு 888 ரூபா அவங்களுக்கு வந்து சேமிப்பு வந்து வருது அப்படின்றத வந்து கணக்கு பண்ணி போட்டிருக்கிறாங்க. அப்போ அது எவ்வளோ பெரிய ஒரு குடும்பத்துக்கு வந்து உதவிகரமாக இருக்கும் அப்படின்றது ஏழை குடும்பங்களோட நிலையிலேருந்து பார்த்தா அது வந்து தெரியும். அதே போல் பெண்கள் பெரும்பாலும் இருக்கக்கூடிய இந்த 100 நாள் வேலை,
அதான் அதை வச்சு தான் பல குடும்பங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அதை 150 நாளாக வந்து மாற்றுவோம். பிஜேபி அதை ஒழிச்சு கட்ட முயற்சி பண்ணாங்க, அதை 150 நாளாக வந்து மாற்றுவோன்ருக்காங்க. இன்னொன்று ரொம்ப முக்கியமாக, பெண்கள் கண்ணோட்டத்திலேருந்து மாதவிடாய்க்கான விடுமுறை வந்து நாங்கள் அறிவிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மாதவிடாயில் பெண்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது அது பெண்களுக்கு தான் தெரியும் அந்த வழி. அதுக்கு விடுமுறை அப்படின்றது வந்து ஒரு சரியான ஒரு கண்ணோட்டமாக வந்திருக்குது. அதே போல் மகளிர் சுய உதவிக்குழுக்கு 10 லட்ச ரூபா வட்டி இல்லா கடன் அப்படி. இன்றைக்கி வட்டி இல்லாத மகளிர் சுய உதவிக்குள்ள வட்டி வாங்கி கட்ட முடியாமல் பல குடும்பம் சீரழியுது. 10 லட்ச ரூபா வந்து வட்டி இல்லா கடன் இருக்காங்க. அது அவங்களுக்கு பெரிய அளவில் பயன்படும். கேஸ் விலையை குறைச்சிருக்காங்க. பெண்கள் நேரடியாக பாதிக்கப்படுற பிரச்சனை கேஸ் வந்து இன்றைக்கி 1000 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சுன்றதான். அதை 500 ரூபா ஆக்குறது அப்படின்னு சொல்கிறது வந்து பெரிய ரிலீஃபாக வந்து அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா பல குடும்பங்களை பெண்கள் தான் நிர்வாகம் பண்ணுறாங்க. அதனால் மகளிருக்கு இது ஒரு சரியான ஒரு தேர்தல் அறிக்கையாக வந்து இருக்குது. மூணாவது தொழிலாளர்கள். தொழிலாளர்களை பொறுத்து வந்து தொழிலாளர்கள் பொதுவாக வந்து யாரும் கண்டுக்கிறதே கிடையாது அப்படின்றதான். ஆனால் இந்தியாவில் கோடிக்கணக்கான தொழிலாளர்கள் வந்து இருக்கிறாங்க. இந்த பேண்டமிக்கில் நம்ம அந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம். மோடி அரசாங்கம் வந்தோடனே செஞ்ச முதல் வேலை வந்து தொழிலாளருக்கான கிட்டத்தட்ட 40 சட்டங்களை திருத்தி 4 சட்டமாக மாற்றி அவங்கள உரிமையற்ற ஒரு குரூப்பாக வந்து மாற்றிட்டாங்க. எந்த உரிமையும் கிடையாது தொழிலாளிக்கு. சட்ட பாதுகாப்பும் இல்லை, சமூக பாதுகாப்பும் கிடையாது. கிட்டத்தட்ட 45 கோடி தொழிலாளர் இந்த நாட்டில் இருக்கிறாங்க. எந்த பாதுகாப்பும் கிடையாது. அந்த குடும்பத்துக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது. இப்போ அந்த சட்டங்களை எல்லாம் இவர்கள் ரத்து செய்ததை மறுபடியும் வந்து கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தொழிலாளி வர்க்கத்துக்கான ஒரு சரியான ஒரு இதையும் வந்து ஒரு வாக்குறுதியை வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து பொதுமக்களுக்கு பொதுவாக என்ன அப்படின்னா, முக்கியமாக நம்ம எல்லாம் டெய்லி பாதிக்கப்படுற ஒரு பிரச்சனை, வகுறறிகிற ஒரு பிரச்சனை, சுங்கச்சாவடியில் போய் பணம் கட்டுறது. போகிற எல்லாருமே வந்து நம்ம காரில் போனால் கஷ்டப்பட்டு ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம் ஒரு கார் வாங்குறதே ஒரு கனவு. ஆனால் கார் வாங்கிட்டு ஓட்ட முடியாமல் இந்த சுங்கச்சாவடி போட்டு வந்து வச்சுட்டான். இந்த மதுரையிலேருந்து நத்தம்பூர் ரோட்டில் எல்லாம் 100 ரூபா 150 ரூபா 200 ரூபா கேட்குறான். எப்படி போக முடியும்னு சொல்லுங்கள். அப்போ கார் வாங்கி பயன்படுத்த முடியாத ஒரு நிலைமையை கொண்டு வந்ததை பிஜேபியில் பெரிய லூட் அதில் வந்து நடக்குது. அந்த சுங்கச்சாவடியில் ரத்து பண்ணுறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது பொதுமக்களுக்கு, அதே போல் லாரி வச்சுருக்கவங்களுக்கு, இன்னும் தொழில் செய்கிற எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ரிலீஃபாக வந்து அது இருக்கும். வடநாட்டு முதலாளிகள் தான் இங்கே வந்து முழுக்க வந்து சுரண்டுறாங்க. எங்கே பார்த்தாலும் அது தகராறு நடக்குது. வகுறறியாமல் யாரும் ஒருத்தர் வந்து இங்கேருந்து சென்னைக்கு காரில் போயிட்டே வர முடியாது. அதை ரத்து பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். அது அடுத்து நிறைய ஊர்களுக்கு மின்சார ரயில், மதுரைக்கு மின்சார ரயில், அதே போல் தூத்துக்குடி, சென்னை பல இடங்களில் மெட்ரோ ரயிலெலாம் கொண்டு வர்றாங்க. மதுரையில் இன்றைக்கி போக்குவரத்தில் திணறுது. மின்சார ரயில், புறநகர் மின்சார ரயில் கொண்டு வந்தால் தான் அது வந்து பயன்படும். விவசாயிகள் இன்றைக்கி டெல்லியில் போராடிக்கிட்டு இருக்காங்க, நம்மளுக்கு வந்து தெரியும். அந்த விவசாயிகளோட கோரிக்கை குறைந்தபட்ச ஆதார விலை. மற்ற எல்லா தொழிலில் இருக்கவங்க ஒரு பொருளை தயார் செஞ்சால் அதுக்குரிய விலையை அவங்க தான் நிர்ணயம் பண்ணுறாங்க. எங்களுக்கு வந்து அப்படி கிடையாது. இதனால் நாங்கள் கடுமையாக பாதிக்கப்படுறோன்னு சொல்லி தான் 850 பேர் செத்த பிறகு வாக்குறுதி கொடுத்தாங்க. இன்றைக்கி வரை நடவடிக்கை எடுக்கலை. அந்த விஷயத்தில் வந்து இந்த திமுக தேர்தல் அறிக்கை வந்து விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலைன்றது வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு முக்கியமாக வரவேற்கத்தக்க ஒன்று. இந்த நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, மைனாரிட்டிஸ்க்கெல்லாம் சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை காலம்புறம் பேசியிருந்த பாமக அதுக்கு நேர் எதிரான பிஜேபியோட சேர்ந்துருக்கு. ஆனால் இந்தியா கூட்டணியில் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போன்றதில் உறுதியாக நிற்கிறாங்க. சமூக நீதி அடிப்படையிலான ஆட்சி இருக்குன்றதை உறுதி செஞ்சுருக்கிறாங்க. அது ஒட்டுமொத்த கோடான கோடி பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூக மக்களுக்கு, பழங்குடி மக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை இந்த நாட்டில் உருவாக்கக்கூடிய ஒன்று சாதிவாரி கணக்கெடுப்பு. அதை வந்து செய்வோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது நம்ம எல்லாருக்கும், நம்ம குடும்பம் தலைமுறையாக வந்து பயன்படக்கூடிய, இடஒதுக்கீட்டில் பயன்படக்கூடிய ஒரு விஷயம். அதை வந்து முக்கியமாக சொல்லியிருக்காங்க. அதை நம்ம வந்து வரவேற்கணும். அடுத்து வந்து மைனாரிட்டிஸ். இந்த நாட்டில் பெரிய அச்சத்தில் இருக்கிறாங்க சிறுபான்மை மக்கள். இஸ்லாமியர் தூங்கி எந்திரிச்சா என்ன ஆகுன்றது தெரில. அவங்க மேலே பொது சிவில் சட்டன்றான், யூனிஃபார்ம் சிவில் கோடுன்றான், சிஏ, என்பிஆர், என்ஆர்சின்னு என்னென்ன முத்தலாக்கு என்னென்னமோ பிரச்சனையை வந்து கொண்டு வராங்க. இப்போ அந்த பிரச்சனைக்கெல்லாம் முடிவு வெட்டுற மாதிரி வந்து இங்கே வந்து சிஏஏ சட்டம் அப்படின்றது முழுமையாக ரத்து செய்யப்படும். சிஏஏ சட்டம்னு வெறும் முஸ்லீம் மட்டும் கிடையாது, எல்லா இந்தியனும் அவன் குடியுரிமையை நிரூபிக்கணும், எல்லாரும் தான் நிரூபிக்கணும். இப்போ நம்ம இந்த நாட்டில் பிறந்த நம்ம பல ஆயிரம் வருஷமாக இந்த நாட்டில் இருக்கிறோம். நம்ம தலைமுறையில் இருக்குது. நம்மளை வந்து இப்போ குடியுரிமையை நிரூபின்னு சொல்லி மோடி, அமித்ஷா கேட்குறத அதை ரத்து செய்வோம் அந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் யூனிஃபார்ம் சிவில் கோட், அந்தந்த மக்களுக்கான ஒரு பண்பாட்டு முறை இருக்குது, அதை ஒழிக்கணும்.
ஒரே நாடு ஒரே பண்பாடுன்னு கொண்டு வர்றத, மாநிலம் தேசிய இன உரிமை எல்லாத்தையும் ஒழிக்கிறதுக்காக கொண்டு வராத, அதையும் வந்து நாங்கள் வந்து எதுக்குறோம், ரத்து செய்வோம்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. சிறுபான்மை மக்கள் இந்தியா கூட்டணி வந்தால் நிம்மதியாக தூங்கி எந்திரிக்கலாம் அப்படின்ற நிலையை வந்து உருவாக்குறாங்க. இதுவும் வந்து வரவேற்கத்தக்கது. ரொம்ப முக்கியமாக வந்து உச்சநீதிமன்றத்தின் கிளை சென்னைக்கு வந்து கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. அப்படி வந்தால் மிகப்பெரிய ஒரு மாற்றமாக அது வந்து இருக்கும். இன்றைக்கி மதுரை உயர்நீதிமன்றம் வந்ததுனால தென் மாவட்ட மக்களுக்கு எவ்வளோ பயன். இல்லைன்னா சென்னைக்கு எல்லாரும் போக முடியுமா? உச்சநீதிமன்ற கிளை வந்து இங்கே கொண்டு வருவோம், தமிழை உயர்நீதிமன்றம் மொழியாக்குவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. மக்களுக்காக தான் நீதிமன்றம், மக்களுக்கு தெரியாத மொழியில் வந்து அங்கே ஆங்கிலத்தில் வந்து நடக்குது. அதனால் தமிழ் வர்றதுன்றது மக்களுக்கான நீதிமன்றம் அப்படின்ற ஒரு விஷயம். எல்லா மக்களும் அவங்க வழக்கு வந்து அவங்களே வாதாடுவாங்க தமிழில் வந்தால். அது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து இனி வரிசையாக நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்காங்க. மினிமம் பேலன்ஸ் இல்லாமல் எடுக்கிறது கூட முக்கியமாக சொல்லியிருக்காங்க. நம்ம பிரச்சனை தானே, மினிமம் பேலன்ஸ் எடுத்துடுறாயா நிர்மலா சீதாராமன் வந்து சுரண்டுறாங்கன்னு, அதை சரி பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா இடத்துலையும் வைஃபை கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் வந்து இப்போ ஒரு கல்கத்தாவில் ஒரு ஜட்ஜு வந்து அவர் இருந்துக்கிட்டே கல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருக்கார், ரிசைன் பண்ணி பிஜேபி போயிட்டார். ரிட்டையர் ஆன ஜட்ஜஸ் வந்து உடனே பிஜேபியில் சேர்றாங்க, இல்லை கவர்னர் பதவி வாங்குறாங்க, பல இதுக்கு போகிறாங்க. இதையெல்லாம் வந்து ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் வந்து கட்சியில் இணைவரை தடுப்பதற்கு சட்டம் கொண்டு வருவாங்க அப்படின்னு வந்து சொல்லி. ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் மட்டும் இல்லை, செயலாளர்கள், இப்போ ஒன்றிய அரசின் செயலாளர், மாநில செயலாளர்லாம் அவங்க அது கட்சியிலேயோ தனியார் நிறுவனத்திலேயோ பணிபுரியறதுக்கு 2 வருஷம் கேப் இருக்கிற மாதிரி கொண்டு வருவோன்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். எல்லாம் தாண்டி இறுதியாக வந்து பெட்ரோல் டீசல் விலை வந்து குறைக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் தொழில் வளர்ச்சிக்கான விஷயங்கள். ரொம்ப முக்கியமாக மாநில உரிமை சார்ந்து, சுயாட்சி சார்ந்து வந்து அதை கொள்கை அவங்க தேர்தல் அறிக்கையே அப்படி தான் வந்து திட்டமிடப்பட்டிருக்கு. குறிப்பாக வந்து கல்வி, சுகாதாரம் ரெண்டும் வந்து ஏற்கனவே எமர்ஜென்சி பீரியடில் ஒன்றிய அரசு பட்டியலுக்கு போயிடுச்சு. ஆனால் கல்வி தொடர்பாக நம்ம தீர்மானிக்க முடியல, கல்விக் கொள்கை அவன் கொண்டு வரான், அதை வந்து திரும்ப மாநில பட்டியல் கொண்டு வரன்றிருக்காங்க. அது ரொம்ப முக்கியம். மொத்தமாக பொது தேர்வு எல்லா இடத்துலையும் வந்து வைக்கிறத வந்து ரத்து பண்ணுறோம் அப்படின்ட்டுருக்காங்க. அது வந்து முக்கியம். அடுத்து ரொம்ப முக்கியமாக வந்து ஜிஎஸ்டி. இன்றைக்கி தொழிலே அழிஞ்சது காரணம், தமிழ்நாட்டில் பல இடங்களில் தொழில் அழிஞ்சது காரணம், குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க நிறைய இந்த சின்ன சின்ன தொழிலில் இருந்தவங்கள அழிஞ்சதுக்கு காரணம் வந்து ஜிஎஸ்டியை மறுபரிசீலனை பண்ணுவோம், அது வந்து சீரமைப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ மாநில உரிமை சார்ந்து மிக முக்கியமாக கவர்னர் பிரச்சனை. அதான் சார் அதை வந்து ஆமாம், கவர்னர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு கவர்னர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு கவர்னர் உட்கார்ந்துக்கிட்டு ஆர்.என். ரவி தமிழ்நாட்டை என்ன பாடுபடுத்துகிறத சொல்லுங்கள். அந்த ரவி வந்ததுலேருந்து தமிழ்நாட்டில் அதிக போராட்டம் அவருக்கு எதிராக தான் நடந்திருக்கு, அதிக விவாதம் அவருக்கு எதிராக நடந்திருக்கு. இதுதான் நம்மளுக்கு வேலை. மக்கள், பல கோடி மக்கள் சேர்ந்து ஒரு அரசாங்கம் தேர்ந்தெடுத்து அந்த அரசாங்கம் ஒரு சட்டம் ஏற்றுனா அந்த சட்டத்துக்கு அவர் கையெழுத்து போட மாட்டார். அப்படி அதிகாரத்தை வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. இப்போ அந்த அதிகாரத்தை வந்து ஆளுநர்ன்ற பொறுப்பே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது நீக்கப்படவில்லை என்றால் இருக்கிற காலத்தில் மாநில முதல்வரை கலந்து ஆலோசித்து தான் ஆளுநரை வந்து நியமிக்கணும் அப்படின்றது இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க. 3வது விஷயம், ஆளுநருக்கு வந்து சிறப்புரிமை ஆர்டிகல் 361 கான்ஸ்டியூஷனில் இருக்குது. அவர் மேலே வழக்கு நேரடியாக எஃப்ஐஆர் போட முடியாது, அவர் என்ன பேசினாலும் எஃப்ஐஆர் போட முடியாது, நீதிமன்றங்கள் அவரை கேள்வி கேட்க முடியாது, கவர்னர்ன்ற முறையில் வந்து கேட்க முடியாது. இதையெல்லாம் ரத்து செய்து 361 அவருக்கு வந்த சிறப்புரிமை வந்து ரத்து செய்வோம். 100% சாத்தி. கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணால் முடிஞ்சு, கான்ஸ்டியூஷனை அமெண்ட் பண்ண அவ்வளோதான். கவர்னருக்கான அதிகாரம், அந்த சிறப்புரிமை அப்படின்றது வந்து பிரசிடென்ட்டுக்கு மட்டும் வச்சு கவர்னருக்கு எடுத்துட்டா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதனால் அதை வந்து இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்து அதை செய்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் வந்து இருக்குது. அதனால் மாநில சுயாட்சி, மாநில உரிமை, ஆளுநர் அதிகாரம் குறைப்பு அப்படின்ற விஷயத்தில் வந்து இந்த தேர்தல் அறிக்கை சரியாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு தேசிய இனத்துக்கான, நம்ம ஒரு தேசிய இனம், தமிழ் தேசிய இனத்துக்கு என்னென்னா திருக்குறள் வந்து நாடு முழுவதும் போகணுன்றதுக்கு திருக்குறள் தேசிய நூலாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. செடிசன் யார் என்ன கிரிட்டிசைஸ் பண்ணாலும் வந்து இது வந்து தேச துரோகம்னு சொல்லி, அரசு துரோகம்னு சொல்லி வழக்கு போடுறது அப்படின்றத செடிசனை வந்து ரத்து பண்ணோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதேபோல் அக்னிபாத் திட்டத்தையே ரத்து பண்ணுவோம் அப்படின்னு ஏராளமான இளைஞர் இராணுவத்துக்கு போகிறாங்க, 3 வருஷத்தில் அவங்களை வீட்டுக்கு அனுப்புறதை ரத்து பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. மொத்தத்தில் வந்து இந்த தேர்தல் அறிக்கைன்றது சமூகத்தில் உள்ள அனைத்து பிரிவு மக்களுக்குமான தேர்தல் அறிக்கையாக வந்து இருக்குது. முக்கியமாக ஐடியாலஜிக்கலாக என்ன அப்படின்னா, பிஜேபி முன்வைக்கிறது பெரும்பான்மை தேசியவாதம், பார்ப்பனிய பனியார் நலனை மையப்படுத்திய பெரும்பான்மை தேசியவாதன்ற கருத்தை முன்வைக்கிறாங்க.
திமுக இந்தியா கூட்டணி வழியாக என்ன முன்வைக்கணும்னா, பெரும்பான்மை பிற்படுத்தப்பட்ட பட்டியல் பழங்குடி சிறுபான்மை மக்களை உள்ளடக்கிய ஒரு ஜனநாயக கூட்டாட்சி முறைக்கு வந்து நாங்கள் வந்து மதச்சார்பற்ற ஜனநாயக கூட்டாட்சி முறைக்க மாநில உரிமை கோரி வந்து முன்வைக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு சமூக நீதியை பேசுகிறாங்க. அவர்கள் வந்து மேல்தட்டு வர்க்கத்தின் நீதியை பேசுகிறாங்க. இங்கே சமூக நீதி, எல்லாருக்குமான நீதி, இன்க்ளூசிவ் வளர்ச்சி, எல்லாருக்குமான வளர்ச்சி அப்படின்றத வந்து பேசுகிறாங்க. மொத்தத்தில் வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் ஃபைட் அப்படின்றது தமிழ்நாட்டிலேருந்து தான் தொடங்கியிருக்கு. அதாவது பிஜேபிக்கு தெளிவாக எதிரான ஒரு நிலையை வைக்கக்கூடியவர்கள் தமிழர்கள் தான் அப்படின்றத வந்து நம்ம இந்தியா உணர முடியும். இந்த திமுகவோட இந்த தேர்தல் அறிக்கை இந்தியா முழுவதும் எடுத்து வந்து கொடுக்கலாம், விவாதங்கள் உருவாக்கலாம். இதில் 100% நடந்துரும் அப்படின்ற நம்ம சொல்லல. ஆனால் அதற்கான ஒரு உத்தரவாதத்தை, விவாதத்தை வந்து இந்த தேர்தல் அறிக்கை ஏற்படுத்தி இருக்கிறது. இதை நோக்கி நாடு பயணிக்கணும் அப்படின்றத வந்து நம்மளும் வந்து கேட்கணும். இதை நாளைக்கு பிடிச்சிட்டு மக்களும் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பும் வந்து இருக்குது. அந்த வகையில் வந்து இந்த தேர்தல் அறிக்கை கொடுத்ததே வந்து நம்ம வந்து வரவேற்கிறோம். திமுகவுக்கு நன்றி சொல்கிறோம். நன்றி சார்.